ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னும் வீடியோவில் எதை பற்றி போகிறோம் அப்படின்னா, இஃப்கோ பிராண்ட் இருந்த ஹியூமிட்ஸோ அப்படிங்கிற ஒரு பயோஸ்டிமுலண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் என்ன எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஹியூமிக் ஆசிட் தான். இது எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடல, ஆனால் ஹியூமிக் ஆசிட் அப்படிங்கிறத மட்டும் குறிப்பிட்டிருந்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இதை பயன்படுத்துகிற மூலமா பயிர்களுக்கு என்ன நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம நேரடியாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹியூமிட்ஸோ பயோஸ்டிமுலண்ட்டை பயிர்களுக்கு பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு அத்தியாவசியம் தேவைப்படக்கூடிய மேக்ரோநியூட்ரியன்ஸ், அதாவது தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன், பாஸ்பேட், பொட்டாசியமாக இருக்கட்டும், இல்லைனா குறைந்த அளவு தேவைப்படக்கூடிய அயன், ஜிங்க், மேக்னீஸ், காப்பர், போரான் இந்த மாதிரியான நுண்ணு சத்துக்களாக இருக்கட்டும், இது எல்லாமே பயிருக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் மண்ணில் சுலபமாக வேர்களால் உறிஞ்செடுக்கிறதுக்கான தன்மையை இது பயிருக்கு கொடுக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இது ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால இதை நம்ம மண்ணில் சாயில் ரென்ச்சிங்காக பயன்படுத்தும் போது சரி, இல்லைனா பயிர்களுக்கு இலைகளுக்கு மேலே ஃபாலி ஸ்ப்ரேவாக தெளிக்கும் போது சரி, இது நன்மை தான் விளைவிக்கும், தீங்கு விளைவிக்காது. அண்ட் நெக்ஸ்ட்டு பயிர்களுக்கு சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய ஏபயாட்டிக் ஸ்ட்ரெஸ்ன்னு குறிப்பிடக்கூடிய வறட்சியினால் ஏற்படக்கூடிய அசௌகரியமாக இருக்கட்டும், இல்லைனா அதீத வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய அசௌகரியமாக இருக்கட்டும், இல்லைனா தண்ணீரில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மை, அதாவது செடிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நீரின் அளவில் உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா பயிரோட வளர்ச்சி குன்றி காணப்படும். இதனால் ஏற்படக்கூடிய அசௌகரியமாக இருக்கட்டும், இந்த மாதிரி சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய வெவ்வேறு அசௌகரியங்களை தாங்கிறதுக்கான தன்மையும் அதிலேருந்து மீனெழுறதுக்கான தன்மையும் பயிருக்கு இந்த ஹியூமிட்ஸோ பயோஸ்டிமுலண்ட் கொடுக்கும். அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு குறிப்பிட்டது போலயே பயிருக்கு தேவைப்படக்கூடிய மேக்ரோநியூட்ரியன்ஸும் சரி, மைக்ரோநியூட்ரியன்ஸும் சரி சுலபமாக பயிருக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் கிடைக்கிறதுனால பயிரோட எந்த ஒரு வளர்ச்சியாக இருந்தாலும் தடை இல்லாமல் நடைபெறும். அது கொப்புகள் துளிர்க்கக்கூடியதாக இருக்கட்டும், இல்லைனா பூக்கள் பூக்கிறதா இருக்கட்டும், பூக்கள் பிஞ்சு பிடிக்கிறதா இருக்கட்டும், காய்கள் வளர்ச்சியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா நிலையிலையும் சப்போர்ட் பண்ணுறதுனால ஓவராலாக இது மகசூல் நேரடியாக எடுக்கிறதுக்கான தன்மையை கொடுக்குது. ஸோ இது ஒரு ஈல்என்ஹான்சராக வேலை செய்யுது அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். அதாவது மகசூல் ஊக்கியாக செயல்படுதுன்னு குறிப்பிடலாம். அதே நேரத்தில் இது மகசூல் ஊக்கியாக செயல்படுறது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே எந்த ஒரு பயிராக இருந்துச்சாலும் மகசூல், அதாவது பூக்கள் பூக்கக்கூடிய சமயத்துலையும் பிஞ்சுகள் பிடிக்கக்கூடிய சமயத்துலையும் அதிக அளவு நுண்ணச்சத்து உரங்கள் தேவைப்படும். ஸோ அந்த நுண்ணச்சத்துக்கள் எல்லாம் சுலமாக இது மண்ணிலேருந்து எடுத்து கொடுக்கறதுனால இது ஒரு குவாலிட்டி என்ஹான்சர்னு நம்ம குறிப்பிடலாம். அதாவது இந்த மைக்ரோநியூட்ரியன்ஸ் எல்லாம் குறைபாடு பயிருக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த பிடிக்கக்கூடிய பிஞ்சுகள் தரமற்றதாக இருக்கும், போதுமான சைஸ் வராது, இல்லைனா காய்களில் வடு இருக்கும், அதாவது ஒரு கீரல் போன்று இருக்கும், இல்லைனா காய்கள் வெடிக்கும். இந்த மாதிரியான மகசூல் இழப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு செடிக்கு தேவைப்படக்கூடிய நுண்ணச்சத்து சரிவர கிடச்சிருக்கணும். ஸோ அப்படி மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணச்சத்தை சுலபமாக எடுத்து செடிக்கு கொடுக்குறதுக்கு இந்த பயோஸ்டிமுலண்ட் உதவுறதுனால இது ஒரு குவாலிட்டி என்ஹான்சர்னு நம்ம குறிப்பிடலாம். அப்போது இது ஒரு மகசூலுக்காக வேலை செய்யுது, அதே நேரத்தில் தரத்தை மேம்படுத்துறதுக்கும் இது உதவுது, அதாவது மகசூலோட தரத்தை மேம்படுத்துறதுக்கு. நெக்ஸ்ட் இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது ஃபாலி ஸ்ப்ரேவாக இடைவெளி தெளிப்பாக பயன்படுத்தும் பட்சத்தில் 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml-லேருந்து 2.5 ml வரை பயன்படுத்தலாம். ஸோ 2 ml பயன்படுத்தும் போது ஒரு ஏக்கருக்கான பரப்பளவில் 200 லிட்டர் மருந்து இடைவெளி தெளிப்புக்கு தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் 400 ml தேவைப்படும். இதுவே 2.5 ml பயன்படுத்தினா 1/2 லிட்டர் தேவைப்படும். அண்ட் நெக்ஸ்ட் இதுவே சாயில் ரென்ச்சிங்காக பயன்படுத்தும் பட்சத்தில் ஒரு ஏக்கருக்கான பரப்பளவுக்கு 800 ml-லேருந்து 1 லிட்டர் வரை பயன்படுத்தலாம். 1 லிட்டர் ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்தும் பட்சத்தில் 10 சென்ட் நிலத்திற்கு 100 ml தேவைப்படும் சாயில் ரென்ச்சிங்காக பயன்படுத்தும் போது. அண்ட் இதுவே விதைப்புக்கு வச்சிருக்கக்கூடிய விதைகளுக்கு நீங்கள் அதை பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 1 கிலோ விதைக்கு 5 ml-லேருந்து 10 ml பயன்படுத்தணும். இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, இப்போ 1 கிலோ விதை முங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பவுலோ இல்லைனா கப்போ எடுத்துக்கோங்க. அந்த கப்பில் அதுக்கேற்ற அந்த விதை முங்கக்கூடிய அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கிங்க. அந்த தண்ணியில் 5 ml-லேருந்து 10 ml இந்த ஹியூமிட்ஸோ பயோஸ்டிமுலண்ட்டை கலந்து குறைஞ்சது 4-லேருந்து 10 மணி நேரம் வரை ஊற விடணும். எதனால் அப்படின்னா, இப்போ இந்த விதைகள் ஊற இதில் நம்ம கலந்துருக்கூடிய இந்த ஹியூமிட்ஸோ பயோஸ்டிமுலண்ட் விதைகளுக்கு மேற்புறம் ஒரு லேயராக ஃபார்ம் ஆகும், ஒரு கோட்டிங் ஆகும். அதாவது சாதாரணமாக நம்ம பேக்கெட்டில் வாங்கக்கூடிய எந்த ஒரு விதைகளாக இருந்தாலும் அந்த விதைகள் அரித்து உன்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தீரம் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலில் கலந்துருப்பாங்க. அந்த மாதிரி இது ஒரு கோட்டிங்காக ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த கோட்டிங் ஃபார்ம் ஆகுறதுக்கு குறைஞ்சபட்சம் 4 மணி நேரமாக ஆகும், அதிகபட்சமாக 10 மணி நேரம் நம்ம குறிப்பிடுறது. நீங்கள் அதுக்கு முன்னாடியே அந்த கோட்டிங் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதற்கு பிறகு எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் இதோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இதை நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிகள் கூடயும் சரி, பூஞ்சான கொல்லிகள் கூடயும் சரி, நுண்ணூட்ட சத்து மருந்துகளோடையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஹியூமிட்ஸோ பயோஸ்டிமுலண்ட்டை எத்தனை நாளைக்கு ஒரு முறை பயிர்களுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாலி ஸ்ப்ரேவாக பயன்படுத்தும் பட்சத்தில் 2 வாரத்துலேருந்து 3 வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம். அண்ட் இதுவே சாயில் ரென்ச்சிங்காக பயன்படுத்தும் பட்சத்தில் 1 மாதத்துலேருந்து 45 நாட்களுக்கு ஒரு முறை சாயில் ரென்ச்சிங் பயன்படுத்தினா போதும். நெக்ஸ்ட் இதோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 1/2 லிட்டரோட விலை 300 ரூபாயிலேருந்து 350 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 1 லிட்டரோட விலை 600 ரூபாயிலேருந்து 650 ரூபாய்க்குள்ளான விலையிலையும் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க தேவைக்கேற்ற வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த பயோஸ்டிமுலண்ட்டை பற்றியாவது தெரிஞ்சு நினச்சிங்கன்னா அதோட பேரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பண்ணிக்கிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க.
அண்ட் அட் லாஸ்ட்டாக நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரியோ ஷார்ட் சேனலையும் இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிருக்கக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். அதில் அக்ரியோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.